அரசியல் சதுரங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ்நாடு அரசியல் களம் தகித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த நிலையில் விஜய் ஆட்சி எப்படி இருக்கிறது, இப்போது ஏற்பட்டுள்ள இந்த அரசியல் திருப்பங்கள் யாருக்கு சாதகமாக யாருக்கு பாதிப்பாக அமையும் என்பது குறித்து நம்முடைய இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து மூத்த அரசியல் தலைவரும் எழுத்தாளரும் நடிகரும் பன்முக திறமை வாய்ந்தவருமான தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் பல கருப்பையா நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று இந்த சிறப்பு வாத அரங்கில் நாம் நுழைவோம். பல கருப்பையா சார், வணக்கம். இப்போது விஜய் ஆட்சி தொடங்கி ஒரு 15 நாள் ஆகிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவில் உள்ள 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள், ராஜினாமா செய்திருக்கிறார்கள் பதவியை. இதற்கு என்ன காரணம், என்ன பின்னணி நினைக்கிறீங்க சார்? ஒன்று தமிழ்நாட்டில் நடந்தது. இந்த காலத்திலிருந்து இதுபோல் மக்கள் ஒருமுகமாக ஒன்று திரண்டு ஒரு புரட்சியை நடத்துவது என்பதை நான் அறிந்ததில்லை. அதுவே இந்த பழைய அரசியல் தான், இவர் போவார் அவர் வருவார், அவர் போவார் இவர் வருவார், பிறகு இவர் பாலியல் அரசியலை தான் நடத்துவார் என்றுதான் நானும் போல நம்பியிருந்தேன். ஆனால் மக்களிடம், புதிய தலைமுறையினரிடம் ஒரு பெரிய கிளர்ச்சி முயற்சி இருக்கிறது. அது திரைப்படத்தின் காரணமான மோகம் என்று நான் உடன்பட மாட்டேன். அதற்கு வலு சேர்ப்பதற்கு ஒரு முகமாக இவர் அமைந்தார். அது எளிதாக இருந்தது என்பதை தவிர, அது இல்லாவிட்டாலும் இவர் யாரை நிறுத்தினார், அவருடைய ஜாதி என்ன, அவருடைய முகம் என்ன, அவருடைய மதம் என்ன, அவர் எவ்வளவு செலவழிப்பார். பல பேர் படுத்துக் கொண்டு விட்டார்கள் வீட்டில, பல பேர் கிரிமினல் குற்றவாளிகள், பல பேர் வேறு கட்சியில் இடம் கிடைக்காமல் காலையில் மாலையில் வேட்பாளர்களான அவர்கள் இப்படி ஒரு நெறியும் இல்லாமல் ஒரு ஒழுக்கமும் இல்லாத ஒரு பெரும் கூட்டத்தை வெற்றி பெற வைத்திருக்கிறார் அவர் என்பது நல்லதில்லை என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். மக்கள் அதையெல்லாம் ஏனென்றே கேட்காமல் வெற்றி பெற வைத்தார்கள் என்றால், ஒரு மனித 34 இடங்களிலும் ஆள் நிறுத்த முடியும் என்றால் அவர் ஆட்சி அமைத்து விடுவார். அந்த மாற்றம் போதுமானது என்று மக்கள் நினைத்தார்கள். காசு கேட்கவில்லை, மற்றது கேட்கவில்லை, எந்த வழக்கமான அரசியல் நடைமுறைகளும் இல்லாமல் மக்கள் கொதித்தெழுந்திருக்கிறார்கள் என்பது இதில் தெரிய வருகிறது. வெறும் இளைஞர்கள் மட்டும் போட்ட வாக்கில்லை இது. அதற்கு மிகப்பெரிய காரணம், இதை நான் இப்பொழுது இந்த காக்ரோச் மூமெண்டோடு ஒப்பிட்டு ஒரே மாதிரியான மனநிலை உள்ளவர்கள் ஆதரவு சொல்றீங்க. ஒரே மாதிரியான போக்கில் ஒரே மாதிரியான மனநிலை பெற்றவர்களுடைய ஆதரவு தான். அதாவது இது எனக்கு விஜய் வந்த போது கூட அடையாளம் தெரிந்த மனிதர், எல்லாருக்கும் தெரிந்த மனிதர் ஒருவர் மையமாக நின்ற காரணத்தினால் கட்சி மாறி வந்தவன், கிரிமினலாக இருக்கிறவன், களவாணித்தனம் செய்தவன் எல்லாரும் வேட்பாளராகி விடுகிறான், வெற்றியும் பெற்று விடுகிறான், அது வேறு. ஆனால் இந்த காக்ரோச்சிலும் இது பாருங்கள், 4-5 நாட்களுக்கு முன்னால் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் வேலை வெட்டி இல்லாத இளைஞர்கள், கரப்பான் பூச்சிகளை போன்றவர்கள் என்று அவர்களை ஓமித்து சும்மா அந்த கூட்டம் என்று அதை கொஞ்சம் கீழ்நிலையில் பேசிவிட்டார். மக்கள் கிளந்தெழுந்து விட்டார்கள். இளைஞர்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், வேலையில்லா பட்டதாரிகள் நாங்கள். ஏன் வெட்டியாக திரிகிறோம் என்றால், வேலை கிடைக்காத காரணத்தினால். படித்தோம், கொண்டோம், பாடுபட்டோம், அதற்குரிய இடம் கிடைக்கவில்லை என்கின்ற போது 5 நாட்களில் 2 கோடி பேர் அதில் சேர்ந்திருக்கிறார்கள். மத்திய அரசாங்கம் பயப்படுகிறது, அந்த அமைப்பை தடை செய்கிறது. தடை செய்த பிறகு பல்வேறு பெயர்களில் அந்த அமைப்பு வளர்கிறது. யாரோ ஒரு மனிதன் தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறானே தவிர அந்த தலைவனுடைய தகுதி என்ன என்பதில்லை. கருத்துடையவர்கள் அத்தனை இளைஞர்களும் இந்தியா புறமும் சேர்ந்தார்கள். தமிழக வெற்றிக் கழகமும் காங்கிரஸ் பார்ட்டியும் அதே போன்ற ஒரு ஆதரவாளர்கள், அது மாதிரியான ஆதரவாளர்கள் எல்லா தரப்பும் போடுறாங்க. இல்ல 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 நான் சொல்ல வருவது வேறு. காக்ரோச் அமைப்பு தமிழ்நாட்டுக்குள் நுழைய வேண்டும், இங்கே உள்ள இளைஞர்களை கம்ப வேண்டும். இந்த இளைஞர்கள் மறுபடியும் ஒரு அரசினுடைய கடமை எங்களுக்கு வேலை பெற்று தருவது, எங்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தருவது. நீங்கள் கொள்ளையடிப்பதற்காக அல்ல, நீங்கள் இந்த பதவி சுகங்களை அடைவதற்காக அல்ல, நேர்மையின் பாற்பட்டு நான் ஆட்சி நடத்துவேன் என்று விஜய் சொன்னது ஒன்றுதான் புதுசே தவிர, ஆனால் அவருடைய தொடக்க அரசியல் அப்படி இல்லை. நான் கேட்கிறேன், நீ உனக்கு போதுமான பெரும்பான்மை இல்லை, உடனடியே மக்களிடம் போயிருக்கலாம். 6 மாதம்
3 மாதம் கவர்னர் ஆண்டால் என்ன, பிறகு பெரும்பான்மையை பெற்று நான் வந்திருக்கலாம். அதை விட்டு நாம் யாரிடமும் எதிரியாக இருக்கின்ற ஸ்டாலினுடைய அனுசரணையானவர்கள் அவர்கள் உதவி செய்து இந்த ஆட்சி நிற்கிறது. இன்னமும் அவர்களுடைய உதவியில தான் இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருக்கிற வரையிலும் இருக்கட்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இதற்கு இவனை நம்ப முடியாது, எதிரியினுடைய ஆட்கள் இவர்கள் என்கின்ற காரணத்தினால் நீங்கள் அதிமுகவை கலைப்பதற்கு முயன்றீர்கள். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய கட்சி தவறான மனிதர்களால், தவறானவர்களின் பணத்தினால் லாட்டரி சீட்டு குடும்பம் ஒன்று தமிழ்நாட்டுக்குள் நுழைந்து விட்டது. அந்த தமிழ்நாட்டு அரசியலை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். மாமியார் அதிமுகவுக்குள் நுழைந்து அந்த கட்சியை வசப்படுத்துகிறார், சிதைக்கிறார். மருமகன் இந்த கட்சியிலிருந்து அவர்களை பிடிப்பதற்கு, வலை வீசுவதற்கு வழி செய்கிறார். நான் கேட்கிறேன், இதில் பணம் விளையாடுகிறது. இதில் என்ன நேர்மையை விஜய் சொல்லுவார்? இவரை போய் நீ பீதாம்பரம் போர்த்து அவருக்கு நம்பிக்கை வர வேண்டும். அவர்கள் 5 பேர் தான் வருவார்கள், மிச்ச பேர் வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். அவர்களுக்கு போய் அவர்களுடைய இடத்திலே பீதாம்பரம் பொருத்தினால் மற்றவர்களும் சேர்ந்து வந்து விடுவார்கள். இவர்களுடைய வாக்கை பெற்று நாம் நம்பிக்கை வாக்கை பெற்று நாம் உறுதிப்பட்டு விடுவோம். பின்னால் இல்லையா 3 பங்கு பெரும்பான்மை இல்லாத அந்த கூட்டத்தால் அவர்கள் தங்களுடைய பதவிகளை இழக்கப் போகிறார்கள். சபாநாயகர்களுடைய ஆள் என்பதனால் நீங்கள் பதவியை இழக்காமல் ஒரு காலத்துக்கு இழுத்தடிக்கலாமே தவிர இதெல்லாம் நேரிய அரசியல் இல்லையே. நேரிய அரசியலை தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்குவேன், நானும் லஞ்சம் வாங்க மாட்டேன், வாங்குகிறவனையும் விடமாட்டேன் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதர் இதற்கு இந்த ஒரு கட்சியை போய் கலைப்பதற்கும் அவனுடைய பலவீனங்களை பயன்படுத்துவதற்கும் அவன் பூராவும் வழக்குகளை சந்திக்கின்றவன். சி வி சண்முகமானாலும், வேலுமணி ஆனாலும், கல்குவாரி புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் ஆனாலும், யாரானாலும் அவ்வளவு பேர் மீது வழக்கு இருக்கிறது. அவர்கள் எல்லாம் என்ன புகழ் பெற்றவர்கள் என்றால் திமுகவுக்கே பணம் கொடுத்து வழக்கை எடுக்காமல் வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்கள் என்று சொல்லப்பட்டவர்களை நீ மறுபடியும் உன்னுடைய மந்திரி சபையில போய் சேர்த்துக் கொள்கிறேன் என்று நம்பிக்கையை ஊட்டி அவர்களை வாக்களிக்க வைத்திருக்கிறாய். பிறகு நம்முடைய கட்சியின் பெயர் கெட்டுவிடும் என்று அவர்களை கலைத்து விட்டாய். இப்பொழுது அவர்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் 3 பேரை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களை உன்னுடைய சின்னத்தில் நிற்க வைப்பதாக சொல்லுகிறாய். நான் கேட்கிறேன், வேட்பாளர் உனக்கு கிடையாதா? ஆளே கிடையாதா? மூஞ்சி தெரியாதவன் கிரிமினல் எல்லாம் எம்எல்ஏ ஆக வந்திருக்கிறான், மந்திரியாக வந்திருக்கிறான். அதுபோல 4 பேரை பிடித்து நிறுத்த முடியாதா? எதுக்கு அதிமுகவில் இருக்கிறவன் பதவியை ராஜினாமா செய்து விட்டு வர வேண்டும்? அவர்களுக்கு நீ உறுதியளிக்க வேண்டும், அவர்களைத்தான் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது அதிமுகவை கலைப்பது என்பதுதான் உடைய நோக்கம். அந்த கட்சியை இல்லாமல் செய்வது என்பதுதான் உடைய நோக்கம். நான் சொல்கிறேன், சில எம்எல்ஏக்கள் சில காலங்களில் போய்விட்டதுனாலே ஒரு கட்சி போய்விடாது. வெறும் 4 பேர் தான் ஒரு முறை அம்மாவுக்காக வெற்றி பெற்றார்கள். அம்மாவே தோற்றார், பிறகும் அந்த கட்சி நிலைத்தது. ஆகவே நான் சொல்லுகிறேன், அதிமுக செய்த தவறு என்பது வேறு. பிஜேபியோடு சேர்ந்து சனாதன எதிர்ப்பு என்பது மிகப்பெரிய கொள்கையாக திமுகவால் முன்வைக்கப்பட்டு அது இறுதி வரையிலும் போய் சேர்ந்தது. ஆனால் அவர்கள் விடவில்லை. அவர்கள் இரட்டை இன்ஜின் ஆட்சி தான் நடக்கும், நாங்களும் சேர்ந்துதான் ஆள்வோம், எடப்பாடி தலைமையில, எடப்பாடி முதுகிலே குதிரை ஏறுவோம் என்று இடைவிடாமல் சொன்னார்கள். அதனாலே இவன் குதிரை ஏறி அவன் முதுகிலே இருந்து ஆள்வதை விட 2 பேரையும் சேர்த்து போக்கி விடுவோம் என்று போக்கி விட்டார்கள். அதுதான் அதிமுக இவ்வளவு மோசமாக தோற்றதற்கு காரணம். அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் இன்னொரு கட்சிக்கு தாவுவதற்கு நினைக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.